சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோ மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லராயில் அங்கமெல்லாம் குறைந்து அழுகுதொழு நோயராய் ஆவுரித்து தின்றுழலும் புலையரேனும் கங்கைவார் சடை கறந்தார் கண்பராயில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரேங்கிறார். பெரிய குபேரன் நிதியெல்லாம் எனக்கு கொடுத்தா கூட வேணாம் சார், சுவாமிக்கு அன்பில்லாதவங்ககிட்ட இருந்து வந்ததுன்னா அந்த நிதி எங்களுக்கு வேணாம், அதெல்லாம் ஒரு நாள் மங்கி போன்ட்டு. மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோ ஏன்னாரு மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லாய். கபாலிக்கு வேண்டிய ஆளியா இல்லை அப்படின்னா அவர் என்ன லட்ச லட்சமாக கொடுத்தாலும் எங்களுக்கு வேணாம் போ, அதான் பாயிண்ட். அங்கமெல்லாம் குறைந்து அழுகுதொழு நோயராய் ஆவுரித்து தின்றுழலும் புலையரேனுங்கிறார். எவ்வளவு இறக்கிறார் பாருங்க. அங்கமெல்லாம் குறைந்தனா குஷ்ட நோய் வந்து அங்கனங்க அப்படியெல்லாம் ஒருத்தன் இருந்து அவன் தொழிலால் இறைச்சிக்கடை வச்சு நடத்துகிறவனா இருந்தால் கூட பெருமானுக்கு அவன் அன்பர்னா. கங்கைவார் சடை கறந்தார்க்கு அப்படின்னா கங்கையை சடையில் மறைத்து வைத்திருக்கின்ற பெருமானுக்கு அவன் அன்பர்னா அவனை என்ன சொல்லிட்டார் பாருங்க, அவன் கூட இருக்கிறேன் இல்லை அவன் எங்கள் வீட்டில் அவனுக்கு இடம் கொடுப்பேன்லாம் சொல்ல, அவனை நான் கடவுள் என்று வணங்குவேன்கிறார். கங்கைவார் சடை கறந்தார்க்கு அன்பராயில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே. சிவன் எனும் மொழியை கொடிய சண்டாளன் செப்பிடின் அவனுடன் உரைக அவனோடு கலந்து பேசு அவனோடு உண்ணுக. சிவஞான சுவாமிகள்